வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா, நம்ம தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். trb.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ல் வந்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் சேலரி பே வந்துட்டு 36,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி மினிமம்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ் தான் உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 1996 வேகன்சி உங்களுக்கு டோட்டலாக இருக்குது. ஸோ பேக்லாக் வேகன்சி உங்களுக்கு 80 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னிலேருந்து அப்ளை பண்ணோன்னா 10/7/2025 அதாவது இன்னிலிருந்து 12/8/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 13/8/2025லேருந்து 16/8/2025க்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28/9/2025க்குள்ளே வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன், அதாவது உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த வந்து சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மொத்த ஸ்கூலோட லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட், ஹியரிங் இம்பேர், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டில் அதாவது 10 ஸ்கூல்ஸில் உங்களுக்கு இருக்கும், அதாவது 10 ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1916 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்கூல்ஸில் உங்களுக்கு இருக்கும், அரசு பள்ளிகளில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 வந்துட்டு உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் பிஎட்டில் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி லிஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஎட்டில் தமிழ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 185 வேகன்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் காமர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 149 வேகன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து 1699 வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வேகன்சி உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் டர்ன், அதாவது ஜிடி மீன்ஸ் வந்து ஜென்ரல் டர்ன் இருக்கும், ஜிடிடபிள்யூன்னா உமன் இருக்கும், ஜிடிடின்னா ட்ரைபல் இருக்கும், இது ஜிடிடிடபிள்யூடின்னா விமன் ட்ரைபல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ண பிசின்னு பேக்வர்ட் காஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான வேகன்சி எங்கே எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு ஸோ வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸும் இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு, அதாவது உங்களுக்கு 53 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 53 வயது வரைக்கும். இதே ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 58 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வித் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும், அதாவது பிஜி டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து நீங்கள் பிஎட் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
நீங்கள் எந்த டிகிரி, அதாவது பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்துட்டு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி அதாவது பிகாம் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா யூஜியில், ஸோ பிஜிலையும் எம்காம் காமர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே தான் நீங்கள் பிஎட்லேயும் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்துட்டு யூஜியில் வந்து பிஏ தமிழ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜியில் வந்து எம்சி அந்த மாதிரி சம்திங் எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் ஆகாது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் வந்து முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி தான் பிஜி முடித்தவங்க பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு மெயின் யூஜி பிஜி அண்டு பிஎட் முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அண்ட் வந்துட்டு யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி டிகிரியில் கன்சால்டேட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் வந்து இருக்கணும். இல்லைனா எல்லா மார்க் ஷீட்டுமே உங்களுக்கு இருக்கணும், எல்லா செமஸ்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிஜி டிகிரி முடிச்சவங்களும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎட்லேயும் ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே இருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனலும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பிஎஸ்சிஎம் நீங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதோட இதுவும் உங்ககிட்ட இருக்கணும், ப்ரூஃப்ஸ் இருக்கணும், நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டிஃப்ரெண்ட் லேபிள்டு பர்சன் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஎட் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் திங். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.trb.tn.gov இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பாக தேவைப்படும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. ஸோ அந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. இதுவே எஸ்சி எஸ்டிஏ இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 300 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் லேபிள்டு பர்சன்ஸாக இருந்தீங்களாலும் 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 27 உங்களுக்கான இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில் எல்லாமே இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்ன சிலபஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்டம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். செப்டம்பர் 28/9/2025 தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிஎட் முடித்தவங்க, அதாவது யூஜி பிஜி முடித்து பிஎட் முடித்தவங்க கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு ஆசிரியர் தேர்வு ஆணையத்திலேருந்து. ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு எக்ஸாம் நல்லா ரைட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.